இந்நாள் இனிய நாளாக அமைய ராமானுஜர் திருவடியை பற்றி பரந்தாமனை அறிவோம். இன்று நாம் காண இருப்பது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 3வது வார்த்தை. தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே என்று 3வது வார்த்தையை ராமானுஜரிடம் சொல்லி கதையை ஆரம்பித்தாள் அந்த சிறிய பெண். கண்ணன் தினமும் தன்னுடைய தோழர்களுடன் மாடு மேய்க்க காட்டிற்கு செல்வார். ஒரு சமயம் அப்படி மாடு மேய்க்க காட்டிற்கு சென்றபொழுது நடுப்பகல் ஆனதும் அவரவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் கொடுத்து உண்டு மகிழ்ந்தார்கள். அன்றைய தினம் ஏனோ யாருக்கும் பசி ஆறவில்லை. அதனால் எல்லோரும் கண்ணனிடம் சென்று, கண்ணா, எங்களுக்கு பசியாக இருக்கிறது என்றார்கள். கண்ணனும் சுற்றி பார்த்தான். தூரத்தில் பிராமணர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட கண்ணன் தன்னுடைய தோழர்களிடம், அங்கே யாகத்திற்கு பலவிதமான உணவுகளை செய்திருப்பார்கள், அவர்களிடம் சென்று கண்ணனுக்கு பசியாக இருக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேளுங்கள், அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்றார். அவர்களும் சென்று கண்ணன் சொன்னது போலவே கேட்க, யாரும் அந்த வார்த்தையை காதில் கேட்காமலேயே யாகத்தீயில் நெய்யை ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்கள் காதருகில் வந்து கேட்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். மாடு மேய்க்கும் சிறுவர்கள் அனைவரும் சோகத்தோடு கண்ணனிடம் வந்து சொல்ல, கண்ணன் இந்த முறை அவர்களின் பத்தினிகளிடம், கண்ணனுக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று சொல்லுங்கள், அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்றார். தோழர்களும் சிரித்து கொண்டே கண்ணன் சொன்னதால் மறுபடியும் அந்த யாகசாலையில் உள்ள ரிஷி பத்தினிகளிடம் சென்று கேட்க, என்ன கண்ணன் கேட்டாரா என்று சொல்லி எல்லா உணவு பண்டங்களையும் அவரவர்கள் தலையில் வைத்து கொண்டும் கையில் எடுத்துக்கொண்டும் அங்கிருந்து விரைந்து வந்தார்கள். இதை கண்ட கணவர்கள் தடுத்தும் கேட்காமல், கண்ணன் காத்திருக்கிறான், ஓடி வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். வந்ததும் கண்ணனுக்கு அனைத்து விதமான உணவு வகைகளையும் கொடுத்தும் கண்ணனை கண்டும் சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன்பின் கண்ணன், நேரமாகிவிட்டது, நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள் என்றார். அவர்கள், கணவரின் வார்த்தையை மீறி நாங்கள் எல்லோரும் உன்னை காண ஆவலோடு ஓடி வந்தோம். திரும்பி போனால் எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஒரு பெண். நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் கண்ணன். எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால் மற்றொருத்தி. அதற்கு கண்ணன், என்னை நினைத்து கொள்ளுங்கள், பயம் நீங்கிவிடும் என்றார். அவர்களும் கண்ணன் சொன்னபடி சொல்லை கேட்டு அங்கு யாகசாலைக்கு சென்றார்கள். கணவன்மார்கள் அனைவரும் ஒன்றும் சொல்லாமல் மனைவிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெண்ணின் கணவன் மட்டும் கோபக்காரர். அவர் ஏற்கவில்லை. அதனால் அந்த பெண் கண்ணனை மனதில் நினைத்து கொண்டே உயிரை விட்டாள். அப்படி நான் கண்ணனை நினைத்து உயிரை விட்டேனா இங்கே இருக்க என்று அந்த சிறிய பெண் ராமானுஜரிடம் சொன்னாள். இப்படி நாமும் கண்ணன் சொன்னது போல எப்பொழுதும் கண்ணனை மனதில் நினைத்து கொண்டு இருப்போம். அடுத்து 4வது வார்த்தை, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே என்றால். இதை அடுத்து காண்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.